السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹு தஆலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நோயற்ற நீண்ட ஆயுளை, குறைவற்ற செல்வத்தை தந்து அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. 5 காரியங்கள் வணக்கத்தை சார்ந்தவை. அந்த 5 காரியங்களையும் செய்வது வணக்கத்திற்கு சமமானது என்ற தலைப்பிலே நாம் பேசி வருகிறோம். பெற்றெடுத்த தாய் தந்தையை அன்போடு பார்ப்பது வணக்கத்திற்கு சமம். இறை அச்சமுடைய மார்க்க அறிஞர்களை பார்ப்பது வணக்கத்திற்கு சமம். அந்த வரிசையிலே இன்றைக்கு நான் பேச போகிற ஹதீஸ், அல்லாஹ்வுடைய வேதமான திருமறையை, குர்ஆன் ஷரீஃபை கண்ணால் பார்ப்பதே வணக்கமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸ், அத்தன்வீர் என்ற கிதாபிலே வருகிறது. மன் சர்ரஹு அய்யுஹிப்பல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பிரியப்படுவது யாருக்கு சந்தோஷமாக இருக்கிறதோ, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பிரியப்படுவது யாருக்கு சந்தோஷமாக இருக்கிறதோ, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் யார் பிரியப்பட வேண்டும் என்று நினைக்கிறார் அவர் குர்ஆன் ஷரீஃபை கண்ணால் பார்த்து ஓதிக்கொள்ளட்டும். அவர் குர்ஆன் ஷரீஃபை கண்ணால் பார்த்து ஓதட்டும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை கண்ணால் பார்ப்பது, குர்ஆனை கையால் தொடுவது, குர்ஆனை கற்றுக்கொள்வது, குர்ஆனை ஓதுவது, இதுவெல்லாம் நாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பிரியப்படுகிறோம் என்பதற்கு ஆதாரமாக, அடையாளமாக இருக்கு. ஒருவர் அல்லாஹ்வை பிரியப்படுவதாக சொல்கிறார், இஸ்லாத்தையும் பிரியப்படுவதாக சொல்கிறார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பிரியப்படுவதாக சொல்கிறார். ஆனால் குர்ஆனையே தொடமாட்டார், குர்ஆனையே அவர் பார்ப்பதில்லை, குர்ஆனையே ஓதுவதில்லை என்று சொன்னால், குர்ஆனை தொடாத ஒருவர், குர்ஆனை பார்க்காத ஒருவர், குர்ஆனை கற்றுக்கொள்ளாத ஒருவர் எப்படி அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பிரியப்பட்டவரால் ஆக முடியும் என்று நம்ம எல்லாம் யோசித்து சொல்கிறது இந்த ஹதீஸ். மக்களே, மட்டுமல்ல, அருமை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஷ்ராஃபு உம்மத்தி அமலத்துல் குர்ஆன் வ அஸ்ஹாபுல் லைல். 2 கூட்டத்தார்கள் இந்த சமுதாயத்திலே வாழ்கிறார்கள். அந்த 2 கூட்டத்தார்கள் தான் உலகத்திலேயே சிறந்தவர்கள், மனித குலத்திலேயே மிக மிக சிறந்தவர்களை, மனித குலத்திலே மிக மிக உயர்ந்தவர்களை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் இந்த 2 கூட்டத்தார்களை பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் யார் தெரியுமா? அமலத்துல் குர்ஆன், குர்ஆனை சுமக்கக்கூடிய மக்கள். குர்ஆனை சுமக்கக்கூடிய மக்கள் என்று சொன்னால் குர்ஆனை கற்றுக்கொள்ளும் மக்கள், குர்ஆனை மனப்பாடம் செய்து கொண்ட மக்கள், கற்ற குர்ஆனை வாழ்க்கையிலே பாதுகாத்து வாழும் மக்கள் என்பது இதற்கு விளக்கமாகும். 2வது கூட்டத்தார்கள் அஸ்ஹாபுல் லைல், இரவு வேளையிலே நடுநிசி இரவிலே எழுந்து அல்லாஹ்வை தொழக்கூடிய, தஹஜ்ஜத் தொழக்கூடிய மக்கள். தஹஜ்ஜத் தொழக்கூடிய மக்களும் குர்ஆனை கற்ற மக்களும் குர்ஆனை சுமந்த மக்கள். ஆக குர்ஆனை சுமக்கக்கூடியவர்கள், தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்கள். இந்த 2 கூட்டத்தார்கள் தான் மனித குலத்திலேயே உலகத்திலேயே ஆக உயர்ந்தவர்கள் என்று சொன்னார்கள் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் எதிரிகளோடு போர் செய்வதற்கு ஒரு படையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் எப்போதுமே ஒரு படையை அனுப்பினால் படைக்கு தளபதியாக ஒருவரை நியமனம் செய்வது நாயகத்தினுடைய வழக்கமாக இருந்தது. எனவே ரசூலுல்லாஹ் அந்த படையை அனுப்ப நாடிய போது சஹாபாக்களை எல்லாம்
வரிசையாக நிறுத்தி வைத்து உங்களில் ஒருவரை தளபதியாக ஆக்கப் போகிறேன். குர்ஆன் ஷரீஃபிலே அதிகமான பகுதி, குர்ஆன் ஷரீஃபிலே அதிகமான சூறாக்கள் யாருக்கு மனப்பாடமாக தெரியுமோ அவரைத்தான் படைக்கு நான் தளபதியாக ஆக்கப் போகிறேன் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு சஹாபியா கூப்பிட்டு கேட்டாங்க, உங்களுக்கு குர்ஆனை எந்த அளவுக்கு தெரியும், குர்ஆன்ல உங்களுக்கு எத்தனை சூரா மனப்பாடம், குர்ஆன்ல உங்களுக்கு என்னென்ன வசனம் எல்லாம் மனப்பாடம் என்று ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு சஹாபியா கூப்பிட்டு விசாரிக்கிறார். அப்போ ஒவ்வொரு சஹாபி வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், எனக்கு குர்ஆனை இந்த அளவுக்கு தெரியும், குர்ஆன்ல என்னென்ன சூறா தெரியும் என்று ஒவ்வொரு சஹாபியும் குர்ஆன்ல அவங்களுக்கு எத்தனை வசனங்கள் மனப்பாடமோ என்னென்ன சூறாக்கள் மனப்பாடமோ அதையெல்லாம் சொன்னாங்க. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி போங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஆளையா ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சாங்க. கடைசியாக ஒருவர் வந்தார். அவர்தான் அந்த கூட்டத்திலேயே அந்த படையிலேயே மிகவும் வயது குறைந்தவராக இருந்தார். மற்ற எல்லாத்தை விட அவருக்கு தான் ரொம்ப வயசு கம்மி, ரொம்ப வாலிப சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டாங்க, மாமாக்க யா ஃபுலான், தோழரே உங்களோடு என்னென்ன சூறா இருக்குது, உங்களுக்கு குர்ஆன்ல எத்தனை ஜுஸு மனப்பாடம், என்னென்ன சூறால மனப்பாடம் என்று கேட்டாங்க. அப்பொழுது அந்த வாலிப சஹாபி மஹி கதா ஓ கதா, நாயகமே எனக்கு இன்னென்ன சூறாவெல்லாம் மனப்பாடம் என்று சொல்லிக்கொண்டே வந்த அந்த சஹாபி சொன்னார், ஒரு சூரத்துல் பக்ரா, நாயகமே சூரத்துல் பக்ரா எனக்கு மனப்பாடமா தெரியும் என்பதால் நீங்க குர்ஆனின் மனப்பாடம் செய்யாத மக்கள், உங்களை மாதிரி பொதுமக்கள்ல நீங்க தேடி பிடிச்சீங்கன்னா சூரத்துல் பக்ராவை மனப்பாடம் செஞ்சவங்க ஒரு ஆள் கூட கிடைக்க மாட்டாங்க. குர்ஆனை மனப்பாடம் செய்யாத பொதுமக்கள்ல யாருக்காவது சூரத்துல் பக்ரா மனப்பாடமா தெரியுமா கேட்டா யாருக்குமே தெரியாது. ஏன்னு சொன்னா குர்ஆன்லயே ரொம்ப ரொம்ப பெரிய சூறா என்ன சூறாங்க, சூரத்துல் பக்ரா. முதலாவது சூறா அல்-அன்ஃபால் சூறா, ரெண்டாவது சூறா குர்ஆனை திறந்து பாருங்க, ரெண்டாவது சூறா அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் என்று அந்த சூரத்துல் பக்ரா தொடங்குது. குர்ஆன்ல அந்த சூறா பொதுமக்களுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு ஜான்சே இல்லையே, அது பெரிய சூறா. ஒரு ஜுசு 2 ஜுசு குர்ஆன்ல கிட்டத்தட்ட 2 ஜுசு வரக்கூடிய சூறா, ரொம்ப பெரிய சூறா. அதனால அது யாருக்கு மனப்பாடம் ஆயிருக்கு, ஜான்சி இல்லை. ஆனா அந்த சஹாபி சொன்னார், யார சொல்லலாம், சூரத்துல் பக்ராவும் எனக்கு மனப்பாடம் என்பதாக இந்த சஹாபி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஆச்சரியப்பட்டுக்கிட்டார். ஆமாக்க சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ரா உங்களுக்கு மனப்பாடமா என்று கேட்டார். ஆமா நாயகமே எனக்கு சூரத்துல் பக்ரா கூட மனப்பாடமா இருக்குது என்பதான் அந்த சஹாபி சொன்ன உடனே நாயகம் சொன்னாங்க, இதுஹாது ஃபஅன்த அமீருஹும், நீங்கள் இவர்களோடு செல்லுங்கள், நீங்கள் தான் இந்த படையின் தளபதி, நீங்க தான் இந்த படைக்கு தளபதி, நீங்க தான் இந்த படையில இந்த படை வீரர்கள் எங்கே போனாலும் எப்போதெல்லாம் எங்கெல்லாம் தொழுவாங்களோ அப்போது நீங்க தான் இவர்களுக்கு இமாமா இருந்து தொலை வைக்கணும், இந்த படையை நீங்க தான் வழி நடத்தணும், இந்த படைக்கு நீங்க தான் பொறுப்புதாரி. ஏன்னு சொன்னா எல்லாத்தை விட உங்களுக்கு தான் குர்ஆன் அதிகமா தெரியுது. குர்ஆன் யாருக்கு அதிகமாக தெரியுமோ அவருக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அதனால இந்த படைக்கு வேண்டிய அல்லாஹ்வின் உதவியை பெறக்கூடிய அந்த குர்ஆனுடைய ஞானமும் கல்வியும் உங்களோடு இருப்பதால் நான் உங்களையே தளபதியாக நியமிக்கிறேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை தளபதியாக நியமித்த செய்திகளை ஹதீஸ் ஷரீஃபிலே துர்ருல் மன்சூர் என்ற கிதாபிலே நாம் பார்க்கிறோம். இறுதியா ஒரு செய்தி, குர்ஆன் என்பது நம்முடைய உள்ளத்திற்கு நிம்மதியை தரக்கூடியது, குர்ஆன் என்பது கவலையை போக்கக்கூடியது, குர்ஆன் என்பது செல்வத்தை தரக்கூடியது, குர்ஆன் என்பது கண்ணியத்தை தரக்கூடியது, குர்ஆன் என்பது மறுமைக்கு வேண்டிய உயர்வை தரக்கூடியது மட்டுமல்ல, குர்ஆன் என்பது அனைத்து நோய்களுக்கும் மருந்து. துர்ருல் மன்சூர் தஃப்சீர் கிதாபில் ஒரு ஹதீஸ் வருது,
ஒரு நாள் இதய நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து சொன்னார், யா ரசூலுல்லாஹ் இன்னி அஷ்டகி சத்ரி, நாயகமே எனக்கு நெஞ்சு வலியாக இருக்கிறது, இதய நோயால் நெஞ்சு வலியால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதாக ஒரு சஹாபி நபியிடத்திலே வந்து சொன்னபோது பெருமானார் சொன்னாங்க, எக்கரையில் குர்ஆன், அப்படியா இதய நோயா நெஞ்சு வலியா அது குணமாகணுமா, குர்ஆன் ஓதுங்க, குர்ஆன் ஓதுங்க, இன்ஷா அல்லாஹ் நெஞ்சு வலி குணமாயிரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் நான் சொன்ன இந்த கருத்துக்கு ஆதாரமாக குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை சொன்னாங்க. அது எப்படி நெஞ்சு வலிக்கும் குர்ஆனுக்கு என்ன சம்மதம் இருக்குது என்று யாரு யோசிக்காதீங்க. குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்றான், யகூலுல்லாஹு தஆலா ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ்ஸுதூர். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்துல சொல்றான், அல் குர்ஆன் ஷரீஃப் இதயத்திற்கு மருந்து. குர்ஆன் ஓதுவது இதயத்திற்கு மருந்து, நெஞ்சு வலிக்கு குர்ஆன் மருந்து என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறானே, இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்துதான் சொல்கிறேன், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், இதய நோய் குணமாகும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அந்த குர்ஆனை பார்ப்பதே ஒரு வணக்கம், குர்ஆனை தொடுவது ஒரு வணக்கம், குர்ஆனை ஓதுவது வணக்கம், அதை மனப்பாடம் செய்வது வணக்கம், எல்லாவற்றுக்கும் மேலாக குர்ஆனின்படி வாழ்வது வணக்கம். நாம எல்லாம் குர்ஆனை ஓதுறோம், குர்ஆன் படி வாழ்றோமா கேட்டா வாழல. குர்ஆன் பொய் சொல்லாதேன்னு சொல்லுது, நாம பொய் சொல்றோம். குர்ஆன் புறம் பேசாதன்னு சொல்லுது, நாம புறம் பேசுறோம். குர்ஆன் அந்நிய பெண்களை பார்க்காதேன்னு சொல்லுது, அந்நிய பெண்களை பார்க்கிறோம். குர்ஆனே தப்பான தொழில் செய்யாதேன்னு சொல்லுது, நாம செய்யறோம். குர்ஆனே யாருக்கும் அநியாயம் பண்ணாதேன்னு சொல்லுது, நாம செஞ்சுட்டு இருக்கோம், அநியாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆக குர்ஆனை வாழ்வதை விட ரொம்ப, குர்ஆனை ஓதுவதை விட மிக முக்கியம் குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ்வது. அந்த மக்களாக நாம் எல்லாம் மாறுவதற்கு மலர்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.